ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசையில் என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயா வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம சிந்தாமணி வராங்க. சிந்தாமணி வந்து விஜயா கிட்ட, என்ன விஜயா, என் பொண்ணோட கல்யாணத்தப்போ கூப்பிட்டு என்னை எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தினேன், இன்றைக்கி பார் உனக்கு இந்த நிலமை வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதுக்கு வந்த, உன்னை யார் முதல்ல இங்கே உள்ளே விட்டாங்க, உன்னை யார் இங்கே கூப்பிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அழைப்பு இருக்குது, அதனால் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, மரியாதையே கிளம்பி போயிரு, இது உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இல்லை, இன்னமும் எனக்கு வந்து மனோஜ் மட்டும்தான் பையன், எனக்கு 3 பசங்கள்லாம் மனோஜ் மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்ப. இப்போ அந்த மனோஜையே விட்டுட்ட, முத்துவுக்கு மீனாவுக்கு கல்யாணம் நீ வச்சு சந்தோஷப்பட்டிருக்கிற. அது மட்டும் இல்லாமல் நீ ஏதோ புது பொண்ணு மாதிரி புடவையெல்லாம் கட்டி ரெடியாகி உட்காண்ட்ருக்க. மனோஜை கைவிட்டுட்டியா? நான் எப்படி நீ சொல்கிறத பார்த்தா மனோஜுக்கும் ரோகிணிக்கும் தானே கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும், முத்துவுக்கு மீனாக்கு மட்டும் எது கல்யாணம் பண்ணி வச்சா அப்படின்னு சிந்தாமணி கேட்டிருக்காங்க. இங்கே பாரு, மரியாதையே கிளம்பி போயிரு, இது உனக்கு தேவையில்லாத வேலைன்னு விஜயா சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக பாட்டி வராங்க. என்ன ஏதோ மனோஜ் ரோகிணின்னு பேசிகிட்டு இருக்கீங்க, யார் ரோகிணி, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஒன்றும் இல்லைங்கத்தின்னு விஜயா சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை, மனோஜோட பொண்டாட்டி தான் ரோகிணி, ஏற்கனவே மனோஜுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த மனோஜ் வராரு. மனோஜை கூப்பிட்டு பாட்டி கேட்குறாங்க, மனோஜுக்கு வாப்பா, ரோகிணி உனக்கு தெரியுமா, ஏற்கனவே உனக்கு ரோகிணி கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறாங்க, ஏதோ இதெல்லாம் உண்மையாக வயிற்றில் குழந்த வளருதுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, அதெல்லாம் இல்லை, இந்த அம்மாவுக்கு வேறு வேலை இல்லை, சும்மா சொல்லிகிட்டு இருக்குது, தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க, அப்படியெல்லாம் யாரும் எனக்கு தெரியாது, ஏதோ உளறிட்டுருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி வந்து சிந்தாமணிக்கிட்ட சொல்கிறாங்க, ஏம்மா பார்க்கறதுக்கு பெரிய மனுஷி மாதிரி இருக்கேன், வந்தம்மா ஆசீர்வாதம் பண்ணம்மா, அடுத்து போனோமான் இருக்கணும், அதை விட்டுட்டு இந்த மாதிரி எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனோஜை பார்த்து சிந்தாமணி கேட்குறாங்க, என் மனோஜ் உண்மையை சொல்ல, ரோகிணி யாருன்னு உனக்கு தெரியாதா, ரோகிணி வயிற்றில் வளர குழந்தைக்கு உனக்கு சம்மந்தம் இல்லையா, சொல்லு மனோஜ் அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்து, இங்கே பாருங்கள், ரோகிணி வயிற்றில் வளர குழந்தைக்கு எனக்கு எந்த சம்மதம் கிடையாது, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி உடனே கேட்குறாங்க, இது வந்து உனக்கு தெரியாமல் அந்த பொண்ணு வயிற்றில் குழந்தை வளர்கிறதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாங்க, அப்போ அந்த பொண்ணு உனக்கு உண்மையிலே தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பாட்டி, எனக்கு யாரையும் தெரியாது, நம்ம தான் சம்மந்தம்லாம் பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி வந்து முத்துவை கூப்பிட்றாங்க. முத்து, இங்கே வா, உனக்கு இந்த மேட்டர்லாம் தெரியுமா தெரியாதா, ரோகிணின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, அப்படியெல்லாம் எனக்கு யாரும் தெரியாது, அந்த அம்மா வேறு ஏதோ சொல்லிகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ தேவையில்லாமல் உளறிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நீங்களே சொல்கிறீங்களா அந்த அம்மா உளறிட்டுருக்குன்னு, இதான் வேலையாக போச்சு அந்த அம்மாவுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே வந்து மறுபடியும் மனோஜ்கிட்ட கேட்குறாங்க சிந்தாமணி, உண்மையை சொல்லு மனோஜ், உனக்கு அந்த பொண்ணு தெரியாதா, அந்த பொண்ணோட வயிற்றில் வளர குழந்தைக்கு நீ தான் அப்பான்னு எல்லாத்துக்குமே தெரியும், அப்படி இருந்து ஏன் எல்லோரும் மறைக்கிறீங்க, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் தெரியத்தானே போகுது அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. பாட்டி உடனே, என்னடா மறுபடியும் ரோகிணின்னு இருக்கீங்க, யார் தான் அந்த ரோகிணி, உண்மையை சொல்லுங்கள், என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் கரெக்டாக சிந்தாமணி வந்து மீனாவை கூப்பிட்றாங்க. ஏன் மீனா, உனக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு தடவை கல்யாணம் நடக்கிறதே பெரிய விஷயம், உனக்கெல்லாம் 2வது தடவை கல்யாணமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்து டென்ஷன் ஆகிட்டு, இங்கே பாருங்கள், மரியாதையே உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிருங்க, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக சத்யா வந்துடுறாரு. அப்புறம் அத்தை கம்முனருங்க, எதுவும் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் முத்து வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், வந்தோமா கிளம்புனோமான்னு இருக்கணும், முதல் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா வந்து, என்னம்மாம்மா, நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேங்க அத்தையா, நீங்கள் இப்படி இன்சல்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பேசுகிறாரு. இங்கே பாரு, தேவையில்லாமல் பிரச்சனை வேண்டாம், இங்கே ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு, தயவு செஞ்சு கம்முன்னு கூட்டிகிட்டு போயிடுறவங்கள, அதான் எல்லாத்துக்கும் நல்லது அப்படிங்கிறாங்க. என்னம்மாம்மா இன்சல்ட் பண்ணுறீங்களா, இன்வைட் பண்ணிவிட்டு இப்போ கூட்டிகிட்டு வந்தோடனே வந்து கூட்டிகிட்டு போக சொல்கிறீங்க, எதுக்கு இப்படி இன்சல்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பேசுகிறாரு. உடனே வந்து மீனா சொல்கிறாங்க, இங்கே பாருடா, நீ ஆளே மாறிட்ட, பணம் வந்தனையும் வந்து டோட்டலாகவே நீ மாறிட்ட, பரவாயில்ல, நீ எப்படியும் இருந்துட்டு போ, மரியாதையும் உங்கள் அத்தையை திருப்பி கூட்டிகிட்டு போயிரு,
தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வராரு. என்ன பிரச்சனை? ஏற்கனவே நிறைய பிரச்சனை, அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நீங்கள் வேறு அடுத்தடுத்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கங்க. தயவு செஞ்சு சிந்தாமணி நீ கிளம்பி போயிரு, உன்னால தான் இங்கே பிரச்சனை வந்துட்டுருக்கு, நீ போயிட்டினாலே எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. மறுபடியும் சிந்தாமணி வந்து மீனாவை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. உனக்கு கல்யாணம் நடக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து டென்ஷன் ஆகி இங்கே பாருங்கள் மரியாதையே கிளம்பி போயிருங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி வந்து என்னடாமா பிரச்சனை, மறுபடியும் பண்ணிகிட்ருக்கீங்க, உண்மையை சொல்லுங்கள், என்ன நடக்குது, எல்லோரும் ஏதோ மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை பாட்டி, நீங்கள் விடுங்க அப்படிங்கிறாங்க. மறுபடியும் பேசினங்காட்டி சத்யாவுக்கும் கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. அத்தை விடுங்க, சும்மா அக்காவை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் முத்து சொல்கிறாரு, இங்கே பாரு சத்யா, மரியாதையாக உங்கள் அத்தையை கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் சத்யா கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. இங்கே பாருங்க மாமா, கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தாதீங்க, நீங்கள் கூப்பிட்ருக்கிறீங்க, நான் எங்கள் அத்தையை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், இங்கே வச்சு அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு உங்கள் பிரச்சனையெல்லாம் அப்புறம் வச்சுக்கங்க, எங்கள் அம்மாவுக்கு எதாவது ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தான் அண்ணாமலை சொல்கிறாரு, தயவு செஞ்சு சிந்தாமணி நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறீங்களா? நான் என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இங்கே வந்திருக்கிறேன், என்னை கூப்பிட்ருக்குறீங்க, அதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன், இல்லைன்னா நான் எதுக்கு இங்கே வரப்போகிறேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி உங்கள் பிரச்சனையெல்லாம் இருக்கட்டும், எங்கள் அம்மாவை நாங்கள் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து விஜயா சொல்கிறாங்க, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே காரணம் மீனா மட்டும்தான். ஏன் மீனா, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? கல்யாணம் அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா மட்டும் கூப்பிட வேண்டியதுதானே, உன் தங்கச்சி வீட்டுக்காரர் அவங்க அம்மா அவங்களெல்லாம் எதுக்கு கூப்பிட்ற? நான் என்ன சொன்னேன், யாரையும் கூப்பிட வேண்டாம் அப்படின்னு தானே சொன்னேன், உன்னால தான் இப்போ தேவையில்லாத பிரச்சனை வந்திருக்குது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அப்புறம் தான் சிந்தாமணி வந்து விஜயா கிட்டே சொல்கிறாங்க, என்ன விஜயா, எப்படி நான் வரும்போது கலகலன்னு இருந்த வீடு இப்போ இப்படி ஆயிடுச்சு பார்த்தில, இனிமேல் இப்படி தான் இருக்கும், இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான், நீ போக பாரு என்ன நடக்குன்னு, எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு பாரு, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி பேசினேன், இன்றைக்கி உன் வீட்டில் அடுத்தடுத்து நடந்துகிட்ருக்கு, இன்னும் நீ எவ்வளோ அசிங்கத்தை சமாளிக்க போகிறேன்னு பாரு அப்படின்னு விஜயா கிட்டே சொல்லிகிட்ருக்காங்க சிந்தாமணி. அடுத்த நாள் காலையில் மறுபடியும் பாட்டி ஹாஸ்பிட்டலேருந்து கூட்டிகிட்டு வராங்க. பாட்டி வீட்டுக்கு வந்து என்ன இவ்வளோ டெக்கரேஷனில் இருக்குது, என்ன விசேஷம் அப்படின்னு முத்துக்கிட்ட கேட்குறாங்க. அப்புறம் மீனா ஸ்ருதியெல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு பேசுகிறாங்க. மனோஜை பார்த்து என்ன ரோஹிணி வந்து வருவாளா, நீ டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. பாட்டிக்கெல்லாம் ஞாபகம் வந்துருச்சாட்டிருக்கு அப்படின்னு இப்போ தான் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு எல்லோரும் யோசிச்சுட்ருக்குறாங்க. கரெக்டாக அப்போ தான் விஜயா வராங்க. என்ன விஜயா, என்ன பண்ணிகிட்ருக்க, இன்னும் ஏதோ வேலை செய்கிறியா இல்லை மறுமொழியே வேலை வாங்கிட்டுருக்கியான்னு சொல்கிறாங்க. இதோட இன்னையோட எபிசோட் முடிஞ்சது. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பை பை.